ஹலோ கைஸ். இன்னைக்கு வந்து ட்ரேடிங்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோல பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன ப்ராஃபிட் தான். அது என்ன? எப்படி புக் பண்ணோம்? ஸோ அடுத்து நான் என்ன பொசிஷன்லாம் வந்து ஹோல்டிங்ல இருக்கேன்? ஸோ ஓவராலா மார்க்கெட் எப்படி இருக்கு? எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல வந்து பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெரோதா அக்கவுண்ட்டு. இதுல வந்து எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம்னா, ரூ. 6,600 வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். எதுலனா பேங்க் நிஃப்டியோட கால் ஆப்ஷன் செல்லிங். ஓகேவா? மேல இருக்க 2 பொசிஷன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம புதுசா என்டர் ஆயிருக்குது. பேங்க் நிஃப்டி கால் செல் அண்ட் வந்து நிஃப்டியோட கால் செல். ஸோ இது வந்து 2மே ஹோல்டிங்ல இருக்கு. இனி வந்து மார்க்கெட் நாளைக்கு, நாளான்னைக்கு தான் நம்ம வந்து அது டார்கெட் வருதா, இல்ல ஸ்டாப் லாஸ் வருதான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்மளோட இன்னொரு அக்கவுண்ட். நம்மளோட இன்னொரு அக்கவுண்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நிஃப்டியோட கால் செல் வந்து நம்ம ஹோல்டிங்ல இருந்தோம். அது இன்னைக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. நம்ம வந்து எக்ஸிட் ஆயாச்சு. ஒரு ரூ. 4,700 வந்து அந்த ட்ரேட்ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். டோட்டலா இன்னைக்கு நம்ம புக் பண்ண ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 11,000 இருக்கும். பேலன்ஸ் இந்த அக்கவுண்ட்ல என்னலாம் ஹோல்டிங்ல இருக்குன்னா, நிஃப்டியோட மார்ச் கான்ட்ராக்ட் வந்து செல் பண்ணி ஹோல்டிங்ல இருக்கு ஒரு லாட்டு. ஸோ ஒரு 9,000 ப்ராஃபிட்ல ஹோல்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா நாளைக்கு வந்து மார்ச்சோட கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து எக்ஸ்பைரி ஆகுது. நாளைக்கு தான் வந்து 29 மார்ச். நாளைக்கு வந்துட்டு நமக்கு ஒன் டே டைம் இருக்கு. இன்கேஸ் நாளைக்கும் வந்து எனக்கு இது எக்ஸிட் ஆகுற என்னோட பாயிண்ட் வரல அப்படின்னா, நான் வந்து இத அப்படியே வந்து ரோல் ஓவர் பண்ணி அடுத்த கான்ட்ராக்ட்க்கு போயிருவேன். ஓகேங்களா? ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்ட். இன்னொன்னு என்னன்னா, நிஃப்டியோட கால் செல் வந்து ஹோல்டிங்ல இருக்கு. அது ஒரு ரூ. 100 ப்ராஃபிட்ல வந்து ஹோல்டிங்ல இருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 2 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். பட் 4 பொசிஷன் வந்து ஹோல்டிங்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்குரிய லெவல். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளாவே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஸோ பெருசா வந்துட்டு சரியில்ல அப்படின்னு தான் சொல்லணும். பட் நம்ம செல்லிங் பண்றதுனால பெருசா வந்து நம்ம வந்து பிரச்சனை இல்ல. இதுவே வந்து ஒரு ஆப்ஷன் பையரா இருந்தேன்னா, கண்டிப்பா மார்க்கெட் இந்த மாரி நிலைமையில கொஞ்சம் கஷ்டம் தான். செல்லிங்னால நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கிறனால, ஈஸியா வந்து நமக்கு ப்ராஃபிட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நிஃப்டியோட ஓவரால் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? நான் வந்து இன்னும் வந்து பை சைடு எந்த பொசிஷனும் போகல. ஸோ எல்லாமே வந்து செல் சைடு தான் இருக்கு. இது எனக்கு வந்து மார்க்கெட் மேலேயே போனாலுமே எனக்கு பிரச்சனை இல்ல. ஆல்ரெடி நான் இந்த டவுன்ல வந்து நெறைய ப்ராஃபிட் புக் பண்ணதுனால, ஸோ ஒண்ணு எனக்கு நோ ப்ராஃபிட், நோ லாஸ்ன்னு எண்ட் ஆகும். இல்லன்னா வந்து ஒரு ப்ராஃபிட் எனக்கு கையில இருக்கும். ஓகேங்களா? பட் ட்ரெண்ட் வந்து இன்னும் டவுன் சைடே கன்டின்யூ ஆனா எனக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஓகேவா? அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். ஸோ எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தாலே டிஃபரெண்ட்டா இருக்கும். நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டவுன் சைடு போய் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஸோ அப் ட்ரெண்ட் மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ 2மே வந்து டிஃபரெண்ட்டா வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு. ஸோ மார்க்கெட் வந்து நல்லா இருக்கிறப்போ நீங்க எப்படி வேணா ட்ரேட்ஸ் வந்து பண்ணலாம். மார்க்கெட் வந்து கொஞ்சம் சரியில்ல அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா, அ நெறையா வந்து லாஸஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதனால வந்துட்டு எப்பவுமே வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியுமா ப்ரோ? எடுக்கிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். பட் அதுக்கு உங்ககிட்ட 3 விஷயங்கள் இருக்கணும். அது உங்ககிட்ட இருந்தா நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராஃபிட்டபிளா வந்து ட்ரேடிங்கும் பண்ணலாம், இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். என்னன்னு கேட்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் உங்ககிட்ட நல்ல கேப்பிட்டல் இருக்கணும். இதுதான் வந்து முக்கியம். ஓகேங்களா? எவ்வளோ ப்ரோ இருக்கணும்? மினிமமா எவ்வளோ வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னா, மினிமம் 50,000 இல்ல 1,00,000 இதுக்கு கீழ இருந்துச்சுன்னா, நீங்க ட்ரேடிங்குள்ளயே வராதீங்க. ஓகே. இது வந்து மினிமம் கேப்பிட்டல். நெக்ஸ்ட் 2வது பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு ட்ரேட் பண்ணக்கூடிய செட்டப் வேணும். செட்டப்னா என்னன்னா, 4, 5 மானிட்டர் அதெல்லாம் கிடையாது. ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ், ட்ரேடிங் பிளான்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து எந்த இடத்துல வந்து என்டர் ஆகணும்? நீங்க என்டர் ஆகக்கூடிய பிரைஸ் எது? உங்களோட டார்கெட் என்ன? உங்களோட ஸ்டாப் லாஸஸ் என்ன? இதுதான் வந்துட்டு ஒரு ட்ரேட் பிளான். ஓகேவா? இது வந்து கிளியரா இருக்கிற மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜிய நீங்க ஃபாலோ பண்ணணும். 2வது பாயிண்ட் முடிஞ்சா, அடுத்து 3 பாயிண்ட். உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறப்போ கண்டிப்பா அந்த பிசினஸ பார்த்து பயப்படக்கூடாது. இந்த பிசினஸ நான் ஸ்டார்ட் பண்ணா நான் வந்து பணத்த லாஸ் பண்ணிருவேன்னு பயப்படக்கூடாது. இந்த பிசினஸ என்னால பண்ண முடியுமா? முடியாதா? அப்படின்னு பயப்படக்கூடாது. ஓகேவா? என்னால முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோட நீங்க வந்து இங்க என்டர் ஆகணும். பயத்தோட என்டர் ஆனீங்கன்னா கண்டிப்பா அத வந்து சக்சஸ் பண்ண முடியாது. இந்த 3ம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். நம்மனால வந்து மார்க்கெட் ப்ரிவ்யூ அந்த மாரிலாம் நம்மனால குடுக்க முடியாது. ஓகேங்களா? நான் வந்து நம்ம சேனல்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நீ வந்து நிஃப்டி அடுத்த வாரம் மேல போகுமா? கீழ போகுமா? அப்படின்ற எந்த ஒரு வீடியோவும் இருக்காது. ஜஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நான் புக் பண்றது மட்டும் தான் இருக்கும். ஏன் நம்ம அது குடுக்குறது இல்லைன்னா, தெரியாத ஒருத்தவங்கள தேவையில்லாம நம்ம போய் ட்ரேடுக்குள்ள இறக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க ஒரு பிகினரா வாரீங்க. நான் பாட்டுக்கு ஒரு வீடியோ எடுத்துட்டு நிஃப்டி வந்து அடுத்த வாரம் அப்ல போகும். டவுன்ல போகும்ன்ட்டு வந்து மொட்டையா ஒரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அத பார்த்து ஒரு 10 பேர் எடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க.
அப்ல போகும்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க ப்ராஃபிட் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வீடியோலாம் நான் பார்க்குறேன். அப்ப நான் வந்து ஒரு கால் ஆப்ஷன பை பண்ண போறேன். இல்ல ஃபியூச்சர பை பண்ண போறேன்னு நீங்க என்டர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்து சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் இருக்கு. மார்க்கெட் அப்ல போனாலுமே, ஒரு ட்ரேட் எடுக்கிறப்போ எவ்வளோ பொசிஷன் சைசிங் பண்ணணும், எவ்வளோ ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்ணணும், எந்த பிரைஸ்ல என்டர் ஆகணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ல போகுது ஓகே. பட் நான் என்ன பிரைஸ்ல என்டர் ஆகணும், அதுக்கு டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சா தான் அந்த ட்ரேட நீங்க வந்து ப்ராப்பரா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்ட்ராட்டஜி இப்ப நான் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிய பேஸ் பண்ணி தான் சொல்லுவேன். அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எதுவுமே நான் இல்லாம மார்க்கெட் மேல போகும், கீழ போகும் நான் வீடியோ அதனாலலாம் போடுறது கிடையாது. எந்த வீடியோலயும் அந்த மாரி நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஓகேவா? அதே மாரி நான் ஒரு பொசிஷன் எடுத்து ஹோல்டு பண்ணியிருப்பேன். ஸோ அதோட என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் சில இதில வந்து நான் காட்டு ஷோ பண்ணுவேன். அப்பயும் நான் என்ன சொல்லுவேன்னா, யாரும் இந்த ட்ரேட்ஸ உங்களோட அக்கவுண்ட்ல எடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, நான் வச்சிருக்க கேப்பிட்டல் என்ன, நான் எவ்வளோ ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்ணேன்றது எனக்கு தான் தெரியும். ஸோ அத நான் வீடியோல சொல்ல கிடையாது. அக்கவுண்ட்றப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க ஜஸ்ட் வீடியோ போடுறத பார்த்து நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா, அத ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்தவங்க கால்ஸ் குடுத்து நீங்க வந்து ட்ரேட் பண்றீங்கன்னா, அதையும் ஸ்டாப் பண்ணிடுங்க. என்னைக்கு நீங்க லேர்ன் பண்ணிட்டு, நீங்க ஓனா அந்த ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்றீங்களோ, அப்ப மட்டும் தான் உங்களால இந்த பிசினஸ்ல வந்து சக்சஸ் பண்ண முடியும். இந்த பிசினஸ்ல எந்த பிசினஸா இருந்தாலும், நீங்க அந்த பிசினஸ பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, அந்த பிசினஸ்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ நீங்களே வந்து எடுத்துக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா வராது இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ வரும்? ஒரு 6 மாசமாச்சும் நீங்க ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ணா தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்தா மட்டும் தான், நீங்க இந்த பிசினஸ வந்து ப்ராப்பரா ரன் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதனால இவங்க வந்து வீடியோ போடுறாங்க. ஆனா வந்து எதுவுமே டிப்ஸ் குடுக்க மாட்றாங்க. மேல போகுமா, கீழ போகுமா எதுவுமே சொல்ல மாட்றாங்க அப்படின்னு வந்து நெனச்சுக்காதீங்க. அதெல்லாம் வச்சு ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியாது. அத வச்சு கன்சிஸ்டன்ட்டாவும் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியாது. என்னால இன்னொருத்தவங்க லாஸ் ஆயிடக்கூடாது. ஸோ நான் ஜஸ்ட் என்னோட வியூஸ்க்காகவோ, ஆ என்னது எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வாராங்க அப்படின்றதுக்காகவோ, நான் சும்மா வந்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து இங்க போகும், அங்கேருந்து கீழ போகும் அப்படின்னு நான் வீடியோ போட விருப்பம் கிடையாது. ஓகே. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படி வீடியோஸு. அதுக்காக தான் நான் இந்த வீடியோல வந்து சொல்றேன். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே அப்படி யாராச்சும் வீடியோ போட்டு அத ஃபாலோ பண்ணி நீங்க வந்து பை பண்ணிட்டு இருக்கீங்க, செல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் லேர்ன் பண்ணிக்க பாருங்க. கிளியரா? எஸ். இந்த வீடியோவ வந்து நம்ம இதோட எண்டுக்கு கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகேங்களா? பாய்.